கடன் பிரச்சனை சரியாகணுமா? திருமண வாழ்க்கை அமையணுமா? இருக்கிற பிரச்சனையான திருமண வாழ்க்கை சரியாகணும், இல்லாட்டா திருப்பி இதை மறு கல்யாணம் பண்ணணும், விவாகரத்து பண்ணணும். விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணணும், நல்ல கல்யாணமாக பண்ணணும், நல்ல மனைவி அமையணும், நல்ல கணவனாக அமையணும். வேலை பார்க்குற இடத்துல யாரும் ப்ரெஷரை கொடுக்கக்கூடாது, அரசியல் பண்ணக்கூடாது, டார்கெட்டை கொடுத்து மேலே ப்ரெஷர் ரொம்ப பண்ணக்கூடாது, எங்கள் ஏரியாவில் பிரச்சனை வரக்கூடாது, பழகிறவங்கள்ட்ட எந்த சங்கடமும் வரக்கூடாது. இப்படி எந்த இடத்துலையுமே பிரச்சனையே வரக்கூடாது. நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு நல்ல வருமானம் வரணும். ஏன்டா எடுவட்ட பயல்களா, இதெல்லாம் கிடைக்கலன்னு என்ன செய்கிறீங்க? சாமியை மாற்றுற, குருவை மாற்றுற, மதத்தை மாற்றுற, எருமை மாட்டு முண்டைகளா. என்னடா இப்படி கேவலமாக பேசுகிற நினைக்காதீங்க. எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புத்தி வர்றதில்ல. எவ்வளோ ஞானிகள் வந்துட்டாங்க, கேட்கல. நீங்கள் எவனை என்னை ஃபாலோ பண்ண தேவையில்ல, என்னை லைக் பண்ண தேவையில்லை. உண்மையை உரைக்க தான் சொல்லுவேன். நீ என்கிட்ட வர வேண்டிய அவசியம்லாம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டியா? உன் மனசை மாற்றாமல் எதையுமே மாற்ற முடியாது. உன் மனசை மாற்றினா எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது, எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். மனசை மாற்றுற எடுத்தோடனே மாற்றிட முடியாது. நீ பிறந்ததுலேருந்து மனசு ஒன்றிட வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நீ 100 வழியை கண்டுபிடிச்சுன்னா அது 200 வழியில் உனக்கு கேட்டப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனசை பற்றி டெக்னிக் என்னென்னு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு, எந்த யோகா குருவுக்கும் இந்த இலவே தெரியாது. யோகா குருவும் உன்னை மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன செய்வார்? கதரை தான் செய்வார், வெளியே காட்டிக்கிற மாட்டார். அவரும் கவலைப்படத்தான் செய்வார், அவரும் அழுக தான் செய்வார். புரியுதா? 4 பேர் உதவியை கேட்க தான் செய்வார். வம்பு வழக்கு வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இல்லையா? அது முழுமையாக நிம்மதியோ முழுமையான சந்தோஷமோ யாருக்குமே சாத்தியம் இல்லை. நீ விரும்பக்கூடிய இடத்த முதலமைச்சரை போய் பாரு, பிரதமரை போய் பாரு, பெரிய கலெக்டரை பாரு, பெரிய டாக்டரை பாரு, பெரிய இன்ஜினியரை பாரு, வேறு எந்த துறையில் எவன் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருந்தா சரி, பெரிய செலிப்ரிட்டியை பாரு, ஒரு பையன் கூட நிம்மதியாக இல்லை, முழுசாக சந்தோஷமாக இல்லை. சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறான். எரும மாட்டு பயிலா, இன்பம் துன்பம் கலந்தது தான் வாழ்க்கை. அந்த துன்பம் உன்னை துன்பப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா மன நிர்வாகம் உனக்கு தெரியணும். பண நிர்வாகத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க சில பேர். அந்த பண நிர்வாகம் தெரியாத எடுவட்ட பயிர் தான் கணக்காரராக மாறுறீங்க. புரியுதா? மன நிர்வாகத்தை ப்ராப்பராக கற்றுக்கணும். உடனே சாத்தியம் ஆகிடாது. குறைஞ்சது 6 மாதம் ஆகும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. நாளைக்கே கிடைக்கும்னு நினச்சி தான் வந்துடாதீங்க என்கிட்ட. புரியுதா? எவனை எடுவட்ட பயில்கிட்ட வரக்கூடாது, இதே வேலையை அலையிறவங்க என்கிட்ட வரக்கூடாது, பல குருநாட்டு போகிறேன் வரக்கூடாதுன்னா நான் கட்டணத்தை கூட வச்சுருக்கேன். இந்த கட்டணத்தை சொல்கிறதே நீ என்கிட்ட வரணுன்றதுக்காக நீ வைக்கல. அந்த கட்டணத்தை நீ வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கட்டணத்தை வச்சுருக்கேன். புரியுதா? அடிப்படைக்கே கஷ்டப்படுறவனுக்கு யோகம் தேவையில்லை, ஆன்மீகம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பணம் தேவை. சரியா? அதை நோக்கி ஓடு. அதுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோ. சும்மா கடவுளை தர்றேன், நிம்மதியை தர்றேன், ஞானத்தை தர்றேன்னா ஏமாத்தாத. நான் உனக்கு ஞானத்தை கொடுக்க ரெடி. 48 நாள் என் கூட இருக்க நீ ரெடியா? 1 ரூபா வாங்காமல் நான் காசு எடுக்கிறேன். 1 ரூபா வாங்காமல் உன்னை ஞானம் அடைய வைக்கிறேன். 1 ரூபா வாங்காமல் உன்னை சமாதி அடைய வைக்கிறேன். ஆனால் சொல்கிற பிரச்சனை கேட்கணும். 48 நாள் அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. இங்கே இருக்கிற கம்ஃபர்ட் இருக்கிற சூழ்நிலையை பழகிக்கிற நீ. உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே நானும் இருக்க மாட்டேன், என் இடமும் இருக்காது. என் இடம் காடு தான். நான் காட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன், செட்டு தான் வச்சுருக்கேன். பெரிய பங்களாலாம் வைக்கல. என் பங்களாவுக்கு தான் என் செட்டுக்கு தான் என்னது, என் கூரைக்கு தான் பேர் வச்சுருக்கேன். செம்மட்டி ரிஷி பங்களான்னு என் கூரைக்கு தான் பேர் வச்சுருக்கேன். புரியுதா? விருப்பம் தான் வா, இல்லைன்னா பழக்கம் போல் ஒவ்வொரு பிறவியும் வீணாக்கு. ஒவ்வொரு பிறவியும் வீணாக்கிட்டே போய்கிட்டே இரு. என்ன சொல்கிற? மனசை மாற்றாமல் எதையும் மாற்ற முடியாது. எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்க. கடைசியில் மரண மாற்று வாங்குவேன். யார்கிட்ட? மனசால் உனக்கு வாழ்க்கை முடிச்சு மாற்று கிடைக்கும். ஆட்டம் போட்டேன் ஃபுல்லாக 60 வயசுக்கு மேலே வாட்ச்மேன் வேலைக்கு போகிறான். 60 வயசு மேலே முதியோரத்துக்கும் போக முடியாமல் இங்கேயும் நிற்கமே கதறிக்கிட்டு இருக்கான். பணம் இருக்கு இல்லையா? ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸை போய் பாரு. ஓய்வு பெற்ற IAS IPS முதியோர் எல்லாம் நம்ம சென்னையில் இருக்குது, போய் பாரு. கதறிக்கிட்டு இருக்கேன், நிம்மதி இல்லை, அவமரியாதை தான். அங்கே உள்ள நர்ஸு கூட மதிக்க மாட்டா. ஏன் உயிரை வாங்குறேன்னு கேட்குறா. அவன் அதிகாரம்னா பீஸை பிடுங்க போட்டுரும். புரியுதா? இதுக்கு மேலே உச்சமானது நீ அடைஞ்சிட போறியா? எல்லா பேரும் அடைஞ்சு சாத்தியமா? அதிகாரம் போச்சுன்னா எல்லாம் போச்சு. அதிகாரம் இருந்தால் ஆணவம் வந்து உன்னை வச்சு செய்ய புது புது விலங்கத்தை கொண்டு வரும். அதனால் எப்படியா இருந்தாலும் நீ மனசை மாற்ற படிப்படியாக பழக்கிறாம எப்பொழுதுமே யதார்த்தமாக ஏகாந்தமாக வாழ வாய்ப்பே கிடையாது. வாழ்க்கையில் முன்னேறினாலும் திருப்பி கீழே வந்துடுவேன், இல்லை முன்னேறினாலும் நிம்மதி இல்லாமல் இருப்பேன், பிரச்சனையிலே வாழ்வேன். இதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டியை சொன்னால் கசக்கத்தான் செய்யும். முழுமையான நிம்மதி, முழுமையான முழுமையான ஆனந்தம்னா பொய்.
அப்படி ஒன்று கிடையாது. நீங்கள் முன்னோர்கள் ஞானியை பிடுங்கினான்றீல்ல, ஞானிகள் ஞானிக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. யார்? பட்டினத்தார் ஒரு ஞானி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அந்த டெஃபினேஷன் படி சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு அவர் ஒரு ஞானி கிடையாது, அவர் பண்டிதர்ன்ட்டு. புரியுதா? அவர் விரக்தியில் வந்தவர், ஆர்வ கோளாறில் வந்தவர், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். அவரை நீங்கள் ஞானின்னு சொல்லலாம், அவரை நான் ஞானின்னா சொல்ல மாட்டேன். புரியுதா? இதே மாதிரி நீங்கள் கொண்டாடக்கூடிய 99% ஞானிகள்லாம் நான் ஞானினே சொல்ல மாட்டேன். அவர்கள் இயலாமை மனநோயாளியாக இருந்திருக்காங்க. உங்கள் பார்வையை சொன்னால் நல்லவர்களாக இருந்திருக்காங்க. அவங்களாம் ஞானியோ மகானோன்ற பட்டியலில் வர்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க. ஞானி மகான்கள்லாம் இறை தொடர்பு உலகத்துக்கு சொல்லக்கூடியவங்க. இறை தொடர்பை, இயற்கை அமைப்பை உள்ளது உள்ளபடி சொன்னால் மக்கள்கிட்ட செருப்படி தான் வாங்கணும். புரியுதா? இயற்கை ஏற்றுக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட வேண்டிய பக்குவம் இல்லை. இதை பற்றி விரிவாகவும் இன்னும் கேவலமாகவும் இன்னும் உண்மைகளை, கேவலம் உண்மைன்றது உங்களுக்கு கேவலமாக தெரியும், ஆனால் உண்மை கேவலமாக தான் இருக்கும் உங்கள் பார்வையில். உண்மையான உண்மையை சகிச்சுக்கிற அளவுக்கு பக்குவம் உங்கள்கிட்ட இல்லை. பேரன்பு வந்தனம்.